திருப்பி இது திருப்பி கொடுக்கும் நாரா மாம. என்னப்பா ஆண்ட ஜெயிச்சுட்டு ரொம்ப பரம்பரை. ஆடுறீங்களா? ஆமா, ஆண்ட பரம்பரை அடிச்சிட்டோம் 2023 வேர்ல்டு கப்புக்கு. ஆமா, துபாய்லயே தூங்கி அங்கேயே பிராக்டிஸ் பண்ணி அங்கேயே விளையாண்டீங்கன்னா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. அதானே பார்த்தேன். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அத சொல்ல மாட்டீங்களா? நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு நாங்க கண்ணுக்கு மெயின் தெரியும். டீமே கூட்டிட்டு வரலப்பா. மெயின் யாரு டீம் உங்கள கூட்டிட்டு வர வந்தா சொன்னா? நாங்க தான் வின் யாரு பண்ணிருப்போம். உங்கள வர சொன்னா மெயின் டீம் இல்லாம? நானா போ சொன்னேன் பர்சனல் லீவ் எடுத்து. எதுக்கு? சரி இப்ப என்ன பிளான் அடுத்து உனக்கு? அவ்வளவுதான் ஊருக்கு அடுத்த கிளம்புறோம். வேர்ல்டு கப் பார்க்க போற. ஊருக்கு போணும் போ. கிளம்பு. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என் கூட அரியண்ணா வந்திருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுத்து இப்போ வந்து ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஃபைனல் வின் பண்ணா கூட எவ்வளவு ஹாப்பி ஆவாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா அடிச்சதுக்கு அப்புறமா செம்ம ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம். மேட்ச் எப்படி நான் இருந்துச்சு? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிருந்துச்சு. நீங்க சொன்ன ஸ்மித்தும் ஆடி இருந்தாரு, நான் சொன்ன அலெக்ஸ் கேரியும் ஆடி இருந்தாரு, அண்ட் வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல. வருண் சக்கரவர்த்தின்னு கிடையாது, நீங்க 4 ஸ்பின்னரையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 4 பேரும் சூப்பரா போட்டிருந்தாங்க. சரி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒன் சைடட் மேட்ச் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. இந்தியா வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள். நீங்க வந்து வின்னிங் பர்சன்டேஜ் எந்த மேட்சுக்கு இவ்வளோ கண்டிப்பா. 70-30 கொடுக்கல. இந்த மேட்ச் கொடுத்துருந்தீங்க, அதே தான் நடந்துருந்துச்சு. அதான் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின். ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இடத்துலயுமே இந்தியா வந்து பேனிக்கே ஆகல. நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு அலெக்ஸ் கேரிக்கும் ஸ்மித்துக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆன மாதிரி தெரியல ஃபீல்ட்ல. கண்டிப்பா இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணிட்டா மேட்ச் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மேட்சினுடைய கண்ட்ரோல் வந்துட்டு த்ரூ அவுட் இந்தியாவோட கையிலேயே தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஆஸ்திரேலியா பக்கமா வந்துட்டு மேட்ச் ட்ரிஃப்ட் ஆன மாதிரியே தெரியல. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வின். செமிஃபைனல்ஸ்ல அதுவும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஒரு வின் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நான் அதான் முக்கியமா விராட் கோலி வந்து அந்த 80+ அப்படிங்கிறது, சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது திரும்ப ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த செஞ்சுரி அடிக்கலையே அப்படிங்கிற கவலை கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. விராட் கோலி சேஸ் பண்ண ஆரம்பிச்சாலே அந்த செஞ்சுரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அது நடக்கல. அண்ட் கடைசியில வந்து கேஎல் ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு. ஹர்திக் வந்தாரு, 6 அடிச்சாரு, போயிட்டே இருந்தாரு. அண்ட் இந்தியன் டீம் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் ஃபினிஷ் வித் 6 அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருடைய பார்ட்னர்ஷிப் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து அவங்களுடைய மொத்த இன்னிங்ஸ்ல 150+ டாட் பால்ஸ் விளையாண்டாங்க. நார்மலா வந்துட்டு நம்ம ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் தி கேம்ல வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் என்ன, நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் என்ன, அத வந்துட்டு நம்ம திரும்ப வந்துட்டு விளையாடுற டீம் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சுட்டா ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் வந்துட்டு சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும். பட் நேத்து வந்து இந்தியாவோட டெம்ப்ளேட் வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அது அவங்க என்ன பெஸ்ட்டா பண்ணாங்க அப்டின்னா, டாட் பால்ஸ வந்துட்டு மினிமம் பண்ணிட்டாங்க. 2 பிளேயர்ஸுமே வந்துட்டு கோலியும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, அந்த ஒரு 2 விக்கெட் போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நம்ம வந்து பேனிக் ஆகல. நெறைய டாட் பால்ஸ் விளையாடல. ஓவருக்கு வந்துட்டு அந்த 4-5 ரன்ஸ் வந்துட்டு ஈஸியா வெறும் சிங்கிள்ஸ், டூஸ் அதிலேயே வந்து எடுத்திருந்தாங்க. நேத்து கோலியோட இன்னிங்ஸ்ல நம்ம ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆ ஓவரால் அந்த இன்னிங்ஸ்ல 56 சிங்கிள்ஸ் அவர் வந்துட்டு எடுத்திருந்தாரு. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ். எப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் தி கேம்ல நீங்க டாட் பால்ஸ் நீங்க கம்மி பண்ணிட்டீங்களோ, அப்போ வந்துட்டு 260 மாரி வந்துட்டு ஒரு ஸ்கோர் வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிரும். ஓகே. அதே மாதிரி இந்திய பவுலிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஆடுன எல்லா டீமுக்கு எதிராகவும் 10 விக்கெட் அப்படிங்கிறத அசால்ட்டா தூக்கியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்லயுமே ரொம்ப சீக்கிரமா அந்த விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. அண்ட் ஃபீல்டிங்லயுமே ஒரு சில ஃபீல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இனிஷியலா வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு சில சான்சஸ் மிஸ் ஆச்சு. முக்கியமா ஷமி வந்து அந்த செகண்ட் பாலே கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஹெட் இன்னைக்கு தலைவலியா இருக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ வருண் சக்கரவர்த்தி வந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே போட்டு விக்கெட் எடுத்தாரு. நானுமே உங்ககிட்ட ப்ரீவியூல கேட்டிருந்தேன், வருண் சக்கரவர்த்தியை நம்ம பவர் பிளேல கொண்டு வந்து ஹெட்டை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ரோஹித் அதை பண்ணியிருந்தாரு. 4 ஸ்பின்னர்ஸை வச்சு டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பவுலிங் அட்டாக் பத்தி இல்ல இப்ப இந்தியாவுடைய டெம்ப்ளேட் வந்து இந்த 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்றது மத்த டீமுக்கும் அப்படியே வந்துட்டு இப்ப ரப் ஆகுது. ஆஸ்திரேலியா நீங்க நேத்து 6 பார்த்திருந்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ங்க. தெரியும். ஆமா. நீங்க நாம சொன்னத கூப்பர் கான்லியை தூக்கி ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா சங்கா உள்ள வந்திருந்தாரு. அண்ட் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் 4 பேர் உள்ள இருந்தாங்க. 6 ஸ்பின்னர்ஸோட வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியா. பட் ஆனா அவங்களுக்கு எஃபெக்ட்ஃபுல்லா இல்ல. அங்க தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ பார்ட் டைம் மெயின் ஸ்பின்னர்ஸ் விஷயம் என்ன அப்டின்னா, சங்காவும் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாரி தான் தெரிஞ்சாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எஃபெக்டிவா தெரியல. கனோலியே வந்துட்டு நல்லா போட்டிருந்தாரு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஜாம்பாவும் வந்துட்டு இன் பேட்சஸ் வந்துட்டு நல்லா போட்டாங்க. என்ன விஷயம் அப்டின்னா, இந்தியன் பேட்டர்ஸ் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டா ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. நீங்க சொன்ன மாரி அவங்க நேத்து மொத்தமா வந்துட்டு ஒரு 6 ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. அதான் இந்தியா வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு மத்த டீம்ஸும் வந்துட்டு இப்ப துபாய்ல வந்துட்டு இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க.
இஃப் இன்கேஸ் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்துட்டு சம்ஷயா வந்துட்டு சம்ஷயம். உள்ள கொண்டு வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆனால் இந்த ஒரு பர்ட்டிகுலர் மேட்ச்ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மிடில் செஷன்ல வந்துட்டு இவங்க கேரியோ, ஸ்மித்தோ ஆடும்போது கூட வந்து அ நெறைய ஈஸி ரன்ஸ் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்துட்டு குடுக்கல. ஏற்கனவே வந்துட்டு ப்ரீவியஸ் மேட்ச்ல சொன்ன மாரி தான். எங்கனா ஒரு பவுண்டரி குடுத்தாங்க அப்டின்னா கூட, அதுக்கு அடுத்து ஒரு 3 டாட் பால், 4 டாட் பால் போட்டு அடுத்த பால் விக்கெட் ஆமா. எடுத்துடுறாங்கண்ணே. ஒரு மோஸ்ட்டா 6 வந்துட்டு குடுத்துட்டு அடுத்த பால் விக்கெட் வருது. விக்கெட்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்டின்னுவாங்க. அந்த மாரி வந்துட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு விக்கெட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவுமே வந்துட்டு பில்ட் ஆற மாரி நம்மளுக்கு தெரியல. எக்செப்ட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தவிர ஆஸ்திரேலியாக்கு பெருசா பார்ட்னர்ஷிப்ஸ் இல்ல. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா வந்து பேட்டிங் விளையாடும்போது, நம்மளுக்கு நெறைய நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கோலியா இருக்கட்டும், அண்ட் தென் கோலி அக்சர் பட்டேலுடைய பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும். திரும்ப வந்து இந்த எண்ட் வந்துட்டு கேஎல் ராகுல் கூட இருந்த ஒரு பார்ட்னர்ஷிப், ஹார்திக். ஹர்திக் பாண்டியா கூட எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 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 நல்ல ஒரு மேட்ச் இது இந்தியாக்கு. ஓகே. நான் ஓவராலா பார்க்கும்போது இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபேவரைட்ஸ் ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபிய தூக்குறதுக்கு இந்தியாவா தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா எங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு நான் ப்ரீ மேட்ச்ல நான் சொல்லியிருப்பேன். இந்தியா வந்துட்டு அவங்க வந்துட்டு அ ஒரு ஒரு பேனிக் ஆக்கணும். இந்தியா வந்துட்டு அவங்க ஜெயிக்கணும் அப்டின்னா, கம்பல்சரியா வந்துட்டு ஒரு 300 பிளஸ் ரன்ஸ் அவங்க வந்துட்டு ஆடி இருந்திருக்கணும். பட் ஃப்ரம் தி அவுட் செட் வந்துட்டு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா, எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு ஆஸ்திரேலியானால 300 ரீச் பண்ண முடியும் அப்டின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அலெக்ஸ் கேரியும் ஸ்மித்தும் விளையாடும்போது ஒரு 280 டூ 290 அடிப்பாங்க அப்டின்ற மாரி இருந்தது. பட் ஒன்ஸ் வந்துட்டு ஸ்மித்தோட விக்கெட் வந்துட்டு ஷமி எடுத்ததுக்கு அப்புறமா, அங்கருந்து வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா இந்தியா வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்மித் அவுட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அலெக்ஸ் கேரியோட விக்கெட்ட வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு இருந்திருப்பாரு. அங்கருந்து வந்துட்டு அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே வந்துட்டு அந்த 300 மார்க் அந்த பாஸ் ஸ்கோர்ன்றத அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணல. இஃப் இன் கேஸ் சப்போஸ் அவங்க வந்துட்டு ஒரு 300 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்டின்னா, இந்தியானால வந்துட்டு வெறும் அந்த சிங்கிள்ஸ் மட்டும் நம்ம நாக் பண்ணி மேட்ச வந்து கிட்ட எடுத்துட்டு போயிரலாம் அப்டின்ற மாரி இல்லாம, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் நம்ம எடுத்திருந்திருப்போம் அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ஓகே. அகைன்ஸ்டா. ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் நம்ம விளையாண்டோம் நேத்து. எந்த ஒரு ஓவர்லயுமே வந்துட்டு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இந்த 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 ஓவர்ல நமக்கு ஒரு பவுண்டரி கண்டிப்பா தேவ. ஒரு 6 கண்டிப்பா தேவ. அப்டின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாக்கு நேத்து எங்கேயுமே இல்ல. ஓகேண்ணா. அதே மாரி இந்தியா பவுலிங்ல வந்து குல்தீப் யாதவ்க்கு மட்டும் பெருசா விக்கெட் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ குல்தீப் ஒழுங்காவே போடல அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. பட் விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால அவர் நல்லா போடல அப்படின்னு ஆயிடாதுல்ல. ஸோ அவரோட பவுலிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? குல்தீப் நல்லா போடல அப்டின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அவர் எடுத்த விக்கெட்ஸ் இருக்கட்டும். நேத்து மேட்ச்லயுமே வந்துட்டு குல்தீப் யாதவ் நல்லா தான் போட்டாரு. நீங்க ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் விளையாடும்போது எல்லாருக்குமே வந்து விக்கெட் கிடைக்கும் அப்டின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது. மெயினா குல்தீப் யாதவ் வந்து இந்தியாவோட விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்டின்றதுனால, ஆப்போனன்ட் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓகே. குல்தீப் யாதவ் வந்து ப்ளே அவுட் பண்றதுக்கு தான் அவங்க வந்துட்டு திங்க் பண்ணுவாங்க. குல்தீப் யாதவ் வந்துட்டு மத்த ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட ரோல் ரொம்ப வந்து முக்கியம். மெயினா இந்தியால இருக்கிற ஒரே ரிஸ்க் ஸ்பின்னர் வந்துட்டு அவர்தான். ஸோ ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாங்க. நேத்து ஒரு நாள் தான் அவருக்கு சரியா வந்துட்டு விக்கெட்ஸ் கிடைக்கல. மத்தபடி வந்துட்டு புவர் டே அப்டின்ற மாரிலாம் கிடையாது. குல்தீப் யாதவ் வந்துட்டு அவருடைய 10 ஓவர்ஸ்ல 70 ரன்ஸ் குடுத்துறாரு, 80 ரன்ஸ் குடுத்துறாரு வித்தவுட் தி விக்கெட் அப்டின்ற மாரி இல்ல. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஓகேண்ணா. ஸோ அதே மாரி இந்த மேட்ச்ல வந்து 2 மொமெண்ட் அந்த கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவோட கையில இருந்த அந்த ஆர்ம் பேண்ட் மாரி ஒண்ணு போட்டிருந்தாரு கையில. அத வந்து ரிமூவ் பண்ண சொல்லி அம்பயர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஏன் அது ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா? இல்ல அது கம்பல்சரி ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நான் ப்ரீவியஸ் மேட்ச் வந்துட்டு நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டாவே வந்துட்டு அவர் அது போட்டிருந்தாரு. ஆனா அந்த மேட்ச் வந்துட்டு யாரும் எதுவும் சொன்ன மாரி தெரியல. அது ரீசன் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்பின்னரா இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும், அந்த ரிஸ்ட் பொசிஷன் வந்துட்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய லேண்டிங் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். பாலுடைய ரிலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் வந்துட்டு நீங்க வந்துட்டு பவுலிங் பண்ணும்போது உங்களுடைய பவுலிங் ஆர்ம்ல உங்களுக்கு இருக்கக்கூடாது அது. அது ஆஸ் பெர் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் வந்துட்டு அந்த ரூல் இருக்கு. இது ஸ்பின்னர்ஸ்க்கும் மேல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு அந்த ரிஸ்ட்ல அந்த மாரி ஒரு பேண்ட் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அவங்களுடைய ரிஸ்ட் பொசிஷன் நேரா இருக்கும். பால் வந்துட்டு வித் தி சீம் வந்துட்டு ரொம்ப கரெக்ட்டா வரும். ஸோ அந்த மாரி ஆட் ஆன் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ரீசன்க்காக தான் வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இது கான்ட்ரோவர்ஷியலா நம்ம எடுத்துக்க தேவையில்ல. பட் நான் இது இனிஷியலா வந்துட்டு அது முந்தின மேட்ச்சே நான் பார்த்தேன். அப்பயே சொல்லியிருந்திருக்கணும். ஏன் இந்த இவ்ளோ டிலே பண்ணி சொன்னாங்க அப்டின்றது தெரியல. செமி ஃபைனல்ங்கிறதுனால முக்கியமான மேட்ச். கான்ட்ரோவர்சின்னு நான் இல்ல சொல்ல மெயின் விஷயம் என்ன அப்டின்னா, ஆப்போனன்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. எதனா ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு போய் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அம்பயர் கிட்ட. இந்த மாரி ரிஸ்ட்ல இந்த பேண்டோட போடுறாங்க. அது செக் பண்ணுங்க அப்டின்ட்டு. அன்லெஸ் ஆர் அன்டில் ஆப்போனன்ட் வந்துட்டு இதுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் ரைஸ் பண்ணாத மொத, அத அம்பயர்ஸ் வந்து பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேபி அங்க வந்துட்டு விளையாண்ட பிளேயர்ஸ் யாருன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் அம்பயர் கிட்ட. இந்த மாரி அவர் ரிஸ்ட்ல பேண்டோட போடுறாரு. வேண்டாம் அத ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு
உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுடைய போலிங் ஆர்ம்ல வந்துட்டு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது பேட்ஸ்மேனுக்கும் வந்துட்டு பாலை சைட் பண்றதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகலாம் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேண்ணா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கில்லு ஸோ அந்த டிராவிஸ் ஹெட் கேட்ச புடிச்சுட்டு உடனே பால தூக்கி போட்டுருப்பாரு. பட் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பயர் அப்பவே கூப்பிட்டு வார்னிங் குடுத்திருப்பாரு. ஸோ அவரு என்ன தப்பா பண்ணாரு அதுல? இல்ல மெயினா என்னன்னா, ஒரு கேட்ச் பிடிச்சோனே ஒரு ஃபீல்டர் வந்துட்டு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வரணும். நீங்க மூவ்மெண்ட்லயே நீங்க இருந்தீங்க அப்டின்னா, அந்த கேட்ச் வந்துட்டு ஆஸ் பெர் ரூல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகல அப்டின்றது தான் வந்துட்டு ரூல். ஸோ அததான் வந்துட்டு போய் வார்ன் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு 70, 30 அந்த மாரி இருந்துச்சு. பட் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் பால வந்து ஹோல்ட் பண்ணாரா அப்டின்றத வந்துட்டு ஆன் ஃபீல்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு டிவில நம்மளுக்கு பார்க்கறதுக்கும், ஆன் ஃபீல்ட்ல அம்பயர்ஸ் பார்க்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மி. மேபி அவங்க வந்துட்டு சைட் பண்ணும்போது அந்த ஒரு 3 செகண்ட்ஸ் அவர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பொசிஷன்ல அவர் ஹோல்ட் பண்ண மாரி இருந்திருக்காது. மேபி அதனால சொல்லிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆஸ் பெர் ரூல் என்ன அப்டின்னா, நீங்க கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல 3 செகண்ட்னாச்சும் நீங்க கையில ஹோல்ட் பண்ணிறணும். இது நெறைய மூவ்மெண்ட்ஸ் நம்ம இதுல சொல்லலாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவ்மெண்ட் அப்டின்னா, 1999 வேர்ல்ட் கப்ல வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கால வந்துட்டு கிப்ஸ் வந்துட்டு ஸ்டீவாக்குடைய கேட்ச பால எடுத்திருப்பாரு. கிளீனா தான் எடுத்திருப்பாரு. பட் ஆனா அந்த ஃப்ளோலயே அவர் தூக்கி போடும்போது பால் வந்துட்டு கீழ விழுந்துரும். ஸோ அங்க இருந்து ஸ்டீவாக்கு ஒரு 100 அடிச்சு அந்த மேட்ச வந்துட்டு சீல் பண்ணுவாரு. நான் பார்க்கல. நான் அப்பதான் நான் பொறந்தேன். அந்த ஓகே வருஷம் தான். ஃபைன். ஸோ அந்த மாரி நெறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு கிரிக்கெட்ல. ஸோ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் யாருன்னா வந்துட்டு கிரிக்கெட் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து விளையாடணும்னு நெனைக்கிறவங்க, பால் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 செகண்ட் ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரூல். ஓகேண்ணா. ஸோ கண்டிப்பா ஆனா இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நடந்திருந்தாலுமே, இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. நாம ப்ரீ மேட்ச்ல சொன்னது எல்லாமே நடந்தும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ஃபைனல் நீங்க சொன்னது தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். தெர்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஃபைனல்ல வந்து யாரு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்க? இந்த பேட்ஸ்மேன்ல இருந்து. ப்ரீவியூல நெறைய நம்ம பேசுவோம். பட் இப்போ ஓகே. சின்னதா ஒரு கிளிம்ப்சஸ். இல்ல நான் 2 மேட்ச் வந்துட்டு கில்லுக்கு வந்துட்டு சரியா படல. ரோஹித் சர்மாவும் வந்துட்டு இன்னும் பெரிய மேட்ச் வின்னிங் நாக் வந்துட்டு இன்னும் ஆடல. இந்த 2 பிளேயர்ல யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் ஆடணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எதிரா சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இல்ல நியூசிலாந்தா இருக்கட்டும். யாரா இருந்தாலும் அந்த நியூ பால் பிளேயர்ல வந்துட்டு யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 25 ஓவர்ஸ், 30 ஓவர்ஸ் விளையாண்டாங்க அப்படின்னா, இது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகும் இந்தியாக்கு. ஓகே. ஸோ இது அண்ணனோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறோம். பாய் பாய். தேங்க் யூ.